வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து அக்னிவீர் 2025 ஃபர்ஸ்ட் பேட்சுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான், கண்ணாடி யூஸ் பண்றவரா இருந்தாலும் எலிஜிபிள் தான், ஹைட் கம்மியா இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க எலிஜிபிளா இருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இதே மாதிரி நேவிலையுமே வந்து எஸ்எஸ்ஆர் எம்ஆர்க்கான ரெக்ரூட்மெண்ட்டும் வரும். ஓகே, இந்த ரெண்டு நோட்டிபிகேஷனுமே வருஷத்துக்கு 2 வாட்டி வரும். ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான். ஸோ இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இதுலயும் செலக்ட் ஆகலாம், எஸ்எஸ்ஆர்லையும் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதாவது நேவிலையும் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து அன்மேரிட் மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான், ஃபீமேல் கேண்டிடேட்ஸுமே எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, அதுக்கப்புறம் எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணி கேளுங்க. இதுல வந்து அப்ராக்சிமேட்டா 3500 வேகன்சிஸ் இருக்குது. இதுல வந்து நோட்டிபிகேஷன்ல எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்லயுமே அப்ராக்சிமேட்டா 3500 பேரை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜனவரி 17ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 17ஆம் தேதி இருக்கும். ஓகே, எக்ஸாம் டேட்டுமே வந்து முன்னாலேயே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதே ப்ரிப்பரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நேவியில் செலக்ட் ஆக முடியும். ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு, அதாவது ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் வேகன்சி இருக்கும், ஆல் இண்டியா கட் ஆஃப் இருக்கும், அதனால கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் இதே சிலபஸ் இருக்கக்கூடிய நேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வேகன்சி இருக்கும், தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக கட் ஆஃப் இருக்கும், அதில் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஜஸ்ட்ல இதுல மிஸ் ஆனிச்சு அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால வந்து நேவில செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்மேரிட் மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். நீங்க இதுல 4 வருஷம் சர்வீஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அக்னிவீர்ல வந்து 4 வருஷம் சர்வீஸ். ஸோ 4 வருஷம் சர்வீஸ் டைம்லயுமே நீங்க வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது. அந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல எத்தனை பேரை ரெக்ரூட் பண்றாங்களோ அதுல 25% ஆஃப் த பர்சன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது பெர்மனன்ட் கமிஷன்ல எடுத்துருவாங்க. அதாவது 100 பேர் செலக்ட் பண்றாங்கன்னா அதுல 25 பேர் வந்து பெர்மனண்டா வந்து அதுல வந்து செலக்ட் ஆயிருவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பெர்மனண்டா ஆனதுக்கு அப்புறம் வேணா நீங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பெர்மனன்ட் ஆகலை அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை வந்து கண்டிப்பா அதுல இருந்து நீங்க வர்ற மாதிரி தான் இருக்கும், வெளியில வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுல நீங்க அக்னிவீரா இருந்ததுக்கான சர்டிபிகேட் இருக்கும், அதுல உங்களுக்கு ஸ்கில் சர்டிபிகேட் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ல வந்து உங்களுக்கு இதுக்குன்னு தனியா வேகன்சிஸ் இருக்கும், அதாவது அக்னிவீருக்குன்னு தனியா உங்களுக்கு கோட்டாலாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறம் நீங்க வெளியில வந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து காத்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ராக்சிமேட்டா 3500 வேகன்சி இருக்குது. ஸோ இதுல லீவ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 30 நாள் வந்து லீவ் கொடுத்துருவாங்க. ஓகே, 4 வருஷம் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, அதுல ஒரு வருஷத்துக்கு 30 நாள் லீவ் எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணாம இந்த சர்வீஸ்ல இருக்கிற டைம்ல 48 லட்சத்துக்கான இன்சூரன்ஸ் வந்து உங்க நேம்ல வந்து இருக்கும். அதாவது நீங்க இந்த சர்வீஸ்ல இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்க யாரை வந்து உங்களோட டிபெண்டன்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து போகும், உங்களோட பேரண்ட்டுக்கு வந்து போகும். ஓகே, ஸோ இதுல வந்து ரிஸ்க் இருக்கக்கூடிய ஜாப் தான் அப்படின்னால இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஓகே, ஸோ அடுத்ததா சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு சேலரி அப்படிங்கிறது வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சேலரி வந்து உங்களுக்கு கைக்கு வராது, இதுதான் இன்ஹேண்ட் சேலரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கைக்கு உங்களோட மொத்த சேலரி வந்து பாத்தீங்கன்னா 40,000, ஆனா கைக்கு வர்றது 28,000 தான் வரும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 12,000 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட்ல வந்து கான்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இந்த 12,000 நீங்க பே பண்றீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் கவர்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இந்த அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட்ல வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாசமும். ஸோ அப்போ மொத்தமா 4 வருஷம் முடிச்சு வர்றப்போ உங்களோட சேலரியில இருந்து கிரெடிட் ஆனது வந்து 5 லட்சம், அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட்டும் 5 லட்சம் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலா நீங்க சர்வீஸ் முடிச்சு வர்றப்போ 4 வருஷம் முடிச்சு வர்றப்போ உங்களுக்கு 10,40,000 ரூபாய், ஓகே 10,04,000 ரூபாய் வந்து உங்க கையில கொடுத்துருவாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சேவா நிதி பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க, இந்த சேலரி போக இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா நீங்க 4 வருஷம் முடிச்சு வந்த அடுத்த நாளே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க போறது கிடையாது, இன்னொரு வேலை. ஸோ அதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும், ஒரு மாசமோ 2 மாசமோ ஆகலாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா. இல்லைன்னா நீங்க அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் இன்னொரு கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகலாம். ஓகே, அந்த டைம்ல உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் தான். நீங்க அக்னிவீரை வந்து ஒரு நெகட்டிவா எடுத்துக்காதீங்க, இது வந்து பாசிட்டிவானதான். உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அதுல உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வந்துடும். ஸோ அந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் கூடவே இருக்கும்.
அடுத்ததா உங்களுக்கு இதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கறனால இதுல நீங்க கண்டிப்பா போனீங்க அப்படின்னா உங்க லைஃப்லயே வந்து ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா இது வந்து இருக்கும். ஓகே, நீங்க முடிச்சுட்டு வர்றப்போ அக்னிவீர் ஸ்கில் சர்டிபிகேட்னு கொடுத்துருவாங்க. நீங்க என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணீங்க, உங்களுக்கு எந்த லெவல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அந்த ஸ்கில் சர்டிபிகேட் இருக்கும். அந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கோ இல்லைன்னா பிரைவேட் ஜாபுக்கோ கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அடுத்ததா முக்கியமா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இதுல எக்ஸர்வீஸ்மேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கிடையாது. இதுல நீங்க பெர்மனன்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான், 4 வருஷத்துக்கு அப்புறம் பெர்மனன்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் எக்ஸர்வீஸ்மேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அக்னிவீரா இருந்துட்டு நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எதுவுமே இருக்காது. ஆனா அக்னிவீரா இருந்து வந்தவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ் இருக்குல்ல, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10% கோட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரயில்வேலையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து இதுக்கும் அதாவது எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஒரு கோட்டா கொடுக்குற மாதிரி அக்னிவீருக்கும் ஒரு கோட்டா வந்து கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எல்லாருமே 550 ரூபா பே பண்ணணும். இதுல கேட்டகரி வைஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, மேல் ஃபீமேல் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே 550 ரூபா பே பண்ணணும். ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். 550 பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பா இதை விட கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்போ அது எவ்வளவு அப்படிங்கிறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 17.5 இருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கணும். ஸோ வயசு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எக்ஸாக்டா டேட் ஆஃப் பர்த்னு பார்த்தா எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அதாவது நீங்க வந்து 2 ஜனவரி 2004 அப்புறம் பிறந்தவரா இருக்கணும். அதே மாதிரி 2 ஜூலை 2007 முன்னால பிறந்தவரா இருக்கணும். இந்த 2 டேட்டுக்குள்ள அந்த 2 டேட்டுக்குள்ளதான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்க எலிஜிபிள். இந்த 2 டேட்டுமே இன்க்ளூடட் தான். நான் எக்ஸாக்டா 2 ஜனவரி 2004 தான் பிறந்திருக்கேன் அப்படின்னாலுமே நீங்க வந்து எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வேற ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே 2 இருக்குது. ஒன்னு சயின்ஸ் சப்ஜெக்ட், இதை வந்து ஷார்ட்டா எக்ஸ் குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட், இதை வந்து நம்ம ஒய் குரூப்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு முன்னால் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ இதை வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் குரூப்புக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா நீங்க 12th முடிச்சிருக்கணும். 12th வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்டும் படிச்சிருக்கணும். அதுலயும் ஓவராலா 50% மேல மார்க் எடுத்திருக்கணும். அடுத்ததா இங்கிலீஷ்ல மட்டும் பர்டிகுலரா நீங்க 50% மேல மார்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். இல்ல அப்படின்னா நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அது வந்து என்ன இன்ஜினியரிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், இல்லைன்னா எலக்ட்ரிக்கல், இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ், இல்லைன்னா ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த டிபார்ட்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோலயுமே நீங்க வந்து ஓவராலா 50% மேல மார்க் வச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல 50% மேல மார்க் வச்சிருக்கணும். இந்த 2ல ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள். ஓகே, இப்போ நீங்க எக்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிள் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிளா இருக்கிற எல்லாருமே ஒய் குரூப்புக்கு எலிஜிபிளா தான் இருப்பாங்க. இப்போ நான் எக்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிள் இல்ல, ஒய் குரூப்புக்கு மட்டும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் 12th முடிச்சிருக்கணும். ஆனா இதுல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் படிச்சிருக்கலாம். இதுல இருக்கிற மாதிரி பிசிக்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதுல வந்து இங்கிலீஷ் கண்டிப்பா இருக்கணும். ஆனா மத்த சப்ஜெக்ட் வந்து என்ன வேணாலும் நீங்க படிச்சிருக்கலாம். ஹிஸ்டரி குரூப் எடுத்திருந்தாலும் ஓகே தான், காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் ஓகே தான், சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் ஓகே தான். யாருனாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். 12th முடிச்சிருக்கணும். ஆனா இதுல வந்து மினிமம் 50% மேல ஓவரால் உங்களுடைய டோட்டல் இருக்கணும், டோட்டல் ஸ்கோர் வந்து இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்லயுமே வந்து 50% மேல இருக்கணும். இப்போ ஒய் குரூப்புக்கு மட்டும் ஒரு சிலர் எலிஜிபிளா இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து எக்ஸ் குரூப்புக்கும் ஒய் குரூப் ரெண்டுக்குமே எலிஜிபிளா இருப்பீங்க. ஓகே, அதாவது எக்ஸ் குரூப்புக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னாலே ஒய் குரூப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான். ஸோ அப்படி இருக்கிறவங்க எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுக்குமே சேர்த்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்றப்போ நீங்க எக்ஸாம் எழுதுறப்போ நீங்க இதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும், இதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து ஒரே எக்ஸாம்ல எழுதுவீங்க. ரெண்டுக்கும் தனித்தனி கட் ஆஃப் இருக்கும். 2 கட் ஆஃபையும் கிளியர் பண்ணீங்கன்னா 2லயுமே உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கறது வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால நீங்க எக்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிள் அப்படின்னா எக்ஸ் ஒய் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிருங்க. ஒரே அப்ளிகேஷன்ல பண்ணிக்கலாம். ஒரே அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். அதுக்கு தனித்தனி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒய் குரூப்புக்கு மட்டும்தான் எலிஜிபிள்னா உங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை, ஒய்க்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ இதுல வந்து ஹைட், வெயிட், செஸ்ட்லாம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 152.5 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதும். ஃபீமேலுக்கு வந்து 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஸோ ரொம்பவே கம்மி தான். ஓகே, ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸுக்கு இவ்வளவு கம்மி ஹைட் வைக்கிறது வந்து ஏர்ஃபோர்ஸ்ல மட்டும்தான். அதனால ஹைட் கம்மியா இருக்கிறவங்க இதை டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா யூனிஃபார்ம் போடணும் அப்படிங்கக்கூடிய உங்களோட கனவு வந்து நிறைவேறும். ஓகே, அதே மாதிரி செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு மினிமம் 77 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து மினிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனா எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் கண்டிப்பா அவங்களுக்கும் ஆகணும். ஓகே, நார்மலா யூனிஃபார்ம் ஃபோர்ஸஸ்ல ஃபீமேலுக்கு வந்து செஸ்ட் மெஷர் பண்ண மாட்டாங்க. ஆனா ஏர்ஃபோர்ஸ்ல மட்டும்
எக்ஸ்பான்ஷன் மட்டும் 5 சென்டிமீட்டர் வேணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுடைய லங்ஸ் வந்து கரெக்டா ஓப்பன் ஆகுதா இல்லையா, கரெக்டா வந்து நிறைய ஏரை வந்து உள்ள இழுத்து வச்சுக்குமா முடியுமா முடியாதா. ஏன்னா நீங்க வந்து ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா உங்களால வந்து ஃபிளைட்ல எல்லாம் போற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகே, உயரமான இடத்துல போறப்போ உங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியணும். அதுக்காக இந்த பாயிண்ட் வந்து மேண்டேட்டரியா வந்து செக் பண்றாங்க. ஓகே, உங்களோட ஹைட் அதுக்கப்புறம் ஏஜுக்கு ஏத்த மாதிரி வெயிட்டும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். இதுல வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க எலிஜிபிள் தான். அதனால நீங்க வந்து லேசிக் சர்ஜரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. லேசிக் சர்ஜரி பண்ணா இதுல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அடுத்த ஹியரிங் நார்மலா இருக்கணும். டென்டல் பாயிண்ட்ஸ் மற்ற எல்லா பாயிண்ட்ஸுமே இதுல நார்மலா மெடிக்கல் செக்அப் எல்லா ஃபோர்ஸுக்கும் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸுக்கு என்ன செக் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இதுலயுமே இருக்கும். ஓகே, எல்லாமே காமன் தான் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே. இந்த ஹைட் செஸ்ட்ல மட்டும் தான் நீங்க வந்து மெயினா பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸுக்கு மட்டும் நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், எனக்கு வந்து மினிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரைட்டீரியா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்ணாடி போடாம பாக்குறப்போ 6/12 வந்து இருக்கணும் ரெண்டு கண்ணுலயுமே. கண்ணாடி போட்டிருக்கிறப்போ வந்து 6/6 வந்து இருக்கணும். ஸோ அந்த கண்ணாடி நீங்க யூஸ் பண்றீங்க, ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்பெக்ஸுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க மெடிக்கல் டெஸ்ட் போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னால ஒரு டாக்டர்கிட்ட வந்து வாங்கிட்டு போகணும். ஓகே, அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல அதுல என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, அதாவது அதுல என்ன இருக்கணும்னா டயாப்டர் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்தமாலஜிஸ்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவருடைய ஸ்டாம்ப், சிக்னேச்சர், டேட் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன், இதெல்லாமே வந்து இருக்கணும். ஓகே, இது வந்து வித்தின் அ மந்த் ப்ரியர் டு அப்பியரிங் ஃபார் மெடிக்கல் எக்ஸாம். மெடிக்கல் எக்ஸாம் போறதுக்கு 1 மாசம் டேட்டுக்குள்ளதான் நீங்க வந்து பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கணும். ஓகே, அதே மாதிரி கலர் விஷனும் இதுல வந்து செக் பண்ணுவாங்க. கலர் பைனஸ் வந்து இதுல இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து டோட்டலா 3 ஃபேசஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அடுத்ததா அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் கிளியர் பண்றவங்களுக்கு வந்து ஃபேஸ் 2 இருக்கும். அது வந்து அந்த ஃபேஸ் 1 முடிஞ்ச ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே ஃபேஸ் 2 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, அதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 அப்படிங்கிற மாதிரி 2 டெஸ்ட் இருக்குது. அடுத்ததா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த பிசிக்கல் டெஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா டெஸ்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க, அதுல 4 ஆப்ஷன்ல ஒன்னு நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல என்ன மாதிரி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா ஜென்ரலா தான் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்ல இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, திடீர்னு உங்க தெருவுல தீ பிடிச்சிருது, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க போய் டைரக்டா தீய அனுப்புவீங்களா, இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுவீங்களா, இல்லைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவீங்களா, இல்லைன்னா அங்கிருந்து ஓடிடுவீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலா நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத டெஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அடுத்ததா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 அப்படிதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. ஒரு டாபிக்ல வந்து நீங்க அந்த டாபிக்கை பத்தி ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து நீங்க அதை பத்தி ஒரு சின்னதா வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா அதே டாபிக்கை பத்தி குரூப் டிஸ்கஷனும் பண்ற மாதிரி இருக்கும். இதுல எல்லாம் நீங்க வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கறத வச்சு உங்களை வந்து இதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இதுல நீங்க பயப்படாம இருந்தாலே போதும், ஓரளவு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க யாரும் எனக்கு இது தெரியவே செய்யாது, எனக்கு புதுசு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாதான் செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. கான்ஃபிடண்டா இதை வந்து நீங்க அட்டன் பண்ணணும். ஓகே, அடுத்ததா மெடிக்கல் எக்ஸாம்ல வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கும். யூரின் டெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஃபுட் இருக்கக்கூடாது, அடுத்ததா வந்து டேட்டூ போட்டிருக்க கூடாது, நாக் நீ இருக்கக்கூடாது, மற்ற எல்லாத்துமே வந்து கரெக்டா செக் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததா வந்து இதுல ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க. அடுத்ததா வந்து என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டும் வந்துடும். ஓகே, அதெல்லாம் வர்றப்ப நான் நம்மளோட சேனல்ல வந்து வீடியோ போடுவேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல ஒவ்வொரு ப்ராசஸும் அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான். அதுல சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அதாவது எக்ஸ் குரூப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதுல டோட்டலா 70 கொஸ்டின் இருக்கும். இதுல இங்கிலீஷ்ல இருந்து 20 கொஸ்டின், மேத்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின், பிசிக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின். ஸோ இப்போ இதுல மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் மேத்ஸ் இருக்கும். நீங்க வந்து 10th 11th 12th என்ன மேத்ஸ் இருக்குமோ அந்த மேத்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகே, அதுக்கு என்னென்ன டாபிக் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்றேன் பின்னால. அதே மாதிரி பிசிக்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுமே 10th 11th 12th என்ன மாதிரி படிச்சிருந்தீங்களோ அந்த பிசிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுல எவ்வளவு நீங்க டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இதுல 70 மார்க்குக்கு 40 மார்க்குக்கு மேல எடுத்தாலே உங்களுக்கு செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ 42க்கு மேல டார்கெட் வைங்க அப்படிங்கிற நான் இதுல கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல எடுத்துட்டு நீங்க அந்த ஃபேஸ் 2ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். ஸோ இந்த 70 கொஸ்டினுக்கு 60 நிமிஷம் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல 20க்கு 18 மார்க்கு கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம கொடுத்துருக்கிறத படிச்சாலே போதுமானது. அதே மாதிரி மேத்ஸ்ல வந்து
25 கொஸ்டினுக்கு 12 மார்க் உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். 12 கொஸ்டின் வந்து உங்களால கரெக்டா போட முடியும். இதுக்குமே நம்ம கொடுத்துருக்கிறதே போதுமானதுதான். அதே மாதிரி பிசிக்ஸ்ல வந்து 25க்கு 12 எடுத்தா போதுமானது. ஓகே, சோ அதாவது இதெல்லாம் வந்து கட் ஆஃப்னு நான் சொல்லல. இந்த இதுக்கு எடுத்தீங்கன்னா சேஃப் ஸ்கோர் இதை விட கம்மியா தான் கட் ஆஃப் இருக்கும். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது ஒய் குரூப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுல ராகான்னு சொல்லுவாங்க. அதாவது ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 3 கலந்து 30 கொஸ்டின் இருக்கும். இதுல வந்து 25 கொஸ்டின் நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். உங்களோட டார்கெட் வந்து 25 இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து இதே இங்கிலீஷ் தான், இதுல என்ன இருந்துச்சு அதே மாதிரி தான் இங்கே இங்கிலீஷ் இருக்கும். இதுல வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல 18 மார்க் வரைக்கும் உங்களால எடுக்க முடியும். ஸோ இதுல வந்து இந்த இதோட கம்பேர் பண்றப்போ இதோட சிலபஸ் ஈஸி அப்படிங்கறனால இதுல நிறைய பேர் நல்ல மார்க் எடுப்பாங்க. இதுல டோட்டலா 50 கொஸ்டின், 45 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. கட் ஆஃப் வந்து 40க்கு மேலதான் இருக்கும். 50க்கு 40க்கு மேல. இது வந்து 70க்கு 40க்கு மேல. ஓகே, இது வந்து 50க்கே 40க்கு மேலதான் இருக்கும். 43, 45 அந்த மாதிரி எடுத்தாதான் உங்களால இதுல வந்து செலக்ட் ஆக முடியும். ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை மட்டும், நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதுமானது. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்க வந்து படிக்க வேண்டாம். இப்போ நான் 2 சேர்ந்து அப்ளை பண்ணியிருக்கேன். 2க்கு சேர்த்து அப்ளை பண்ணிருக்கோம்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். இங்கிலீஷ் இருக்கும், மேத்ஸ் இருக்கும், பிசிக்ஸ் இருக்கும், ராகா இருக்கும். ஓகே, இதுல டோட்டலா 100 கொஸ்டின் இருக்கும். இதுல வந்து 85 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நான் 2மே அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்போ எக்ஸுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குல்ல, அதாவது இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், இந்த 3க்கும் இருக்கக்கூடிய மார்க்கை வந்து பார்ப்பாங்க. ஸோ அது வந்து எக்ஸ் குரூப்புக்கான கட் ஆஃபை விட அதிகமா இருக்குது அப்படின்னா உங்களை எக்ஸ் குரூப்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா இங்கிலீஷ் அண்ட் ராகா, இந்த 2ல இருக்கக்கூடிய மார்க் வந்து பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒய் குரூப்புக்கான சிலபஸ். ஸோ ஒய் குரூப்புக்கு தனியா ஒரு கட் ஆஃப் இருக்கும்ல, அதை நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய் குரூப்லையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நான் 2லயுமே நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2லயும் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு எக்ஸ் குரூப் வேணுமா இல்லை ஒய் குரூப் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்றது உங்களோட கையில இருக்குது. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 85 மினிட்ஸ் டைம் இருக்குது. ஸோ அப்போ நீங்க வந்து வெறுமனே எக்ஸ் குரூப்புக்குள்ளதை மட்டும் நல்லா பண்ணணும்னா கூட உங்களுக்கு அதுல எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். அதுக்காகவாவது நீங்க வந்து எக்ஸ் ஒய் 2க்கும் சேர்த்தே வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுல வந்து நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து 0 மார்க். அதுல வந்து பிளஸும் ஆகாது, மைனஸும் ஆகாது. ஸோ இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கிலீஷ்ல வந்து கிராமர்ல இருந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச், எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் த பிளாங்க், வாய்ஸ், அதுக்கப்புறம் நேரேஷன் கேட்பாங்க. ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு தனியா நம்மளுடைய கோர்ஸ்ல நம்ம டீச் பண்ணல. ஆனா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அதெல்லாம் டீச் பண்ணியிருப்போம். ஓகே, அதாவது ஒரு சென்டென்ஸ்ல வந்து வேர்ப் எப்படி இருக்கும், அடுத்ததா அட்வர்ப் எப்படி இருக்கும், அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டீச் பண்ணியிருப்போம். அதனால உங்களால ஈஸியா அதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். மற்ற எல்லாமே கிராமர்ல உள்ளதுதான். ஓகே, வாய்ஸ்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். அதே மாதிரி நேரேஷன் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது தான். அடுத்ததா பேசேஜ் ரீடிங் இருக்கும். ஒரு பேராகிராஃப் பொறுத்து அதுல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பிக்யூஆர்எஸ், அதாவது ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஓகே, 4 சென்டென்ஸ் வந்து மாறி மாறி ஆர்டரா வேற வேற இருக்கும். அதை நீங்க கரெக்டான ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ், இது எல்லாமே வந்து இருக்கும். எஸ்எஸ்சியோட சிலபஸ் தான். இப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இதுக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சேம் சிலபஸ் தான். அடுத்ததா ராகா. இப்போ ராகால வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க, ஆப்டிடியூட்ல வந்து 8 கொஸ்டின் கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜ்ல வந்து 7 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இந்த ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்கு இருக்குல்ல அந்த மாதிரி ஆப்டிடியூட். அடுத்ததா இன்னொன்று சொன்னோம்ல, எக்ஸ் குரூப்புக்கு மேத்ஸ் சொன்னோம்ல, அந்த மேத்ஸ் வந்து வேற. ஓகே, இந்த ஆப்டிடியூட் வேற, அந்த மேத்ஸ் வேற. ஓகே, இப்போ ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேரும் மட்டும் படிச்சா போதும். ஸோ டோட்டலா எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க, 7 கொஸ்டின் கேட்கறாங்களா, அதுல 5 கொஸ்டின் கிட்ட உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேரும் படிச்சீங்கன்னா. நம்ம கோர்ஸ்ல நிறைய இருக்கு ஸ்டாட்டிக் ஜிகே. கரண்ட் அஃபேர் அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து பாத்துக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல ஃபர்ஸ்ட் ஒரு 60 வீடியோ வாட்ச் வந்து பாத்துக்கோங்க. நிறைய இருக்குது, 60 வீடியோ வாட்ச். டாப் 18 சொல்லி போட்டிருப்போம். அதுல வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 வீடியோக்கு மேல இருக்கும். இன்னும் ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுல ஒரு 60 வீடியோ வந்து நீங்க பாத்துக்கோங்க. அடுத்ததா ரீசனிங்ல வந்து இவ்வளவு டாபிக் இருக்குது. ஓகே, ரீசனிங்ல இவ்வளவு டாபிக் இருக்குது. இப்ப ரீசனிங்ல 15 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஆனா நம்பர் ஆஃப் டாபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 டாபிக் கிட்ட வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எல்லா ஷிஃப்ட்லயும் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இதுல இருந்து ஒரு 5 டாபிக் 6 டாபிக் சூஸ் பண்ணி அதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். ஆனா 5 டாபிக் 6 டாபிக்ங்கிறது இதுல எந்த டாபிக் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு ஷிஃப்ட்ல வந்து பிளட் ரிலேஷன், மேத்தமெட்டிக்ஸ், டைரக்ஷன், கிளாக், ரேங்கிங்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஃபிகர் சீரிஸ், ரேங்கிங், பசில், நம்பர் சீரிஸ்ல இருந்து கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால நம்ம இது எல்லாத்தையும் படிச்சிருந்தாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மேத்ஸுக்கு சொல்றேன், இந்த ஆப்டிடியூடுக்கு ஓகே, இந்த 8 மார்க்குக்கு வந்து
இந்த டாபிக்ல இருந்துலாம் கேட்பாங்க. ஓகே, அதாவது பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், மென்சுரேஷன், டைம் ஸ்டூடெண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், எல்சிஎம், HCF, சிம்பிளிஃபிகேஷன், ட்ரிகனாமெட்ரி கூட நீங்க படிக்க வேண்டாம். ஓகே, அதுல எல்லாம் அந்த அளவுக்கு வராது. அதே மாதிரி நம்பர் சிஸ்டம், அலிகேஷன், இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அடுத்ததான் பிசிக்ஸ். இது வந்து எது எக்ஸ் குரூப்புக்குள்ள பிசிக்ஸ். ஓகே, ஸோ பிசிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது ப்ராப்ளமேட்டிக், அதுக்கப்புறம் ஃபார்முலா, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ப்ராப்ளமேட்டிக்கா ஒரு 8 கொஸ்டின் இருக்கும். ஃபார்முலா டைரக்டா ஃபார்முலாவே வந்து ஒரு 7 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. இதுக்கு நம்ம கோர்ஸ்ல வந்து இப்போ நிறைய வீடியோஸ் புதுசா கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதா தான் இருக்கும். நம்ம டார்கெட் வந்து அதிகமான மார்க்கே உங்களால எடுக்க முடியும். ஓகே, பிசிக்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் புக் வச்சு படிக்கிறேன், ஸ்கூல் புக் வச்சு படிக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த டாபிக் எல்லாம் ஸ்கூல் புக்ல பார்த்து கவர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேத்ஸுக்கு வந்து இவ்வளோ டாபிக் இருக்குது. நம்ம கோர்ஸ்ல வந்து இது 100% கவர் பண்ணல. இது வந்து எக்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய மேத்ஸ். ஓகே, மத்ததெல்லாம் கவர் பண்ணிட்டோம், இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம், இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம், இதுவும் கவர் பண்ணிட்டோம். ஓகே, இதுவும் கவர் பண்ணிட்டோம். இந்த டெக்னிக்கல் மேத்ஸ் இருக்குதுல்ல, அதுல மட்டும் நம்ம வந்து இன்னும் ஃபுல்லா கவர் பண்ணல. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த எக்ஸாம் வரைக்குமே வந்து கவர் பண்றது கொஞ்சம் டவுட் தான். ஓகே, ஸோ அதுல செட்ஸ் அண்ட் ரிலேஷன், அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ப்ராபபிலிட்டி, ட்ரிகனாமெட்ரி, அடுத்ததா ட்ரையாங்கிள், மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், பெர்முடேஷன் காம்பினேஷன், இதுவும் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி சொன்னதான் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்ததா லாகரிதம், பைனாமியல் தியரம், இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டாபிக் மட்டும் படிச்சாலே உங்களால அந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். மற்ற டாபிக்ல இருந்து கொஞ்சம் கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வரும். பட் அதுவும் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து அந்த பர்டிகுலர் டாபிக் வந்து 10th 11th 12th ஸ்கூல் புக்ல இருக்குது. நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல இருக்குது. ஓகே, நீங்க சிபிஎஸ்சி எல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம டிஎன் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இந்த டாபிக்கை மட்டும் நீங்க படிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா. ஓகே, இப்போ நம்ம கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆண்ட்ராய்டு ஆப்புக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி iOS ஆப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வெப்சைட்ல யூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க iOS ஆப்போ இல்லை வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல எக்ஸ்ட்ரா இந்த ஆர்கனைசேஷன் கோடு கேட்கும். அது வந்து OZWBU அப்படிங்கிறது தான். இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க டைரக்டா ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் சந்துரு மேத்ஸ் சர்ச் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சேட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி அக்னிவீருக்கு படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஓகே, ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். இந்த ஒரே கோர்ஸ்ல அக்னிவீர்ல எல்லாத்துக்குமே இருக்குது. ஆர்மி அக்னிவீர்ல எல்லா பிரான்ச்சுக்குமே இருக்குது. ஓகே, அதாவது டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன், கிளர்க் எல்லாத்துக்குமே இருக்குது. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸுக்கும் இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் எக்ஸ் குரூப்பும் இருக்குது, ஒய் குரூப்பும் இருக்குது. நேவி SSRக்கும் இருக்குது, MRக்கும் இருக்குது. அதே மாதிரி SSCல இருக்கக்கூடிய CGL, CHSL, MTS, கான்ஸ்டபிள், GD, CAPF சப் இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி ரயில்வேல இருக்கக்கூடிய RPF சப் இன்ஸ்பெக்டர், RPF கான்ஸ்டபிள், அதே மாதிரி CAPF அதாவது CRPF, CASF, BSF, ITBP இந்த மாதிரி ஃபோர்ஸஸ்ல தனியாக கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம். இந்த மாதிரி மேக்ஸிமம் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். ஒரு வாட்டி ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸுமே வந்து இதில் படிச்சுக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஆப்பில் பார்த்தீங்கன்னா 1499 ரூபா காட்டும். ஆனால் நீங்கள் அவ்வளோ பே பண்ண வேண்டாம், 999 பே பண்ணால் போதும். அது எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுங்க. சேட்டில் உங்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்போம். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிட்டு மறுபடியும் சேட்ல உங்களுக்கு எதுல அக்கௌண்ட் நம்பர் வந்துச்சோ அதுலயே நீங்க பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அனுப்புங்க. ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க யாருக்கு பே பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்க, அடுத்ததான் இந்த UPI டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கணும். ஓகே, UTR நம்பர் வந்து இருக்கணும். இதெல்லாம் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அனுப்பிட்டு 24 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணுங்க. உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கறது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கோர்ஸை நம்மளோட ஆப் ஓபன் பண்ண உடனே அதுல டாப்ல வந்துடும் பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஜாயின் பண்ண கோர்ஸோட நேம் வந்துடும். ஓகே, நீங்க 2-3 கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா see all அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகி வரும். அதுல நீங்க ஜாயின் பண்ண எல்லா கோர்ஸோட லிஸ்ட்டுமே இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ நீங்க ஜாயின் பண்ணி அதை நீங்க பே பண்ணி 24 ஹவருக்குள்ள இந்த மாதிரி வந்துடும். அப்படி வரலன்னா நீங்க மறுபடியும் சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா குயிக்காவே உங்களை வந்து ஆட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். வீடியோஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க கோர்ஸ் ஓப்பன் பண்ணிடுவீங்க. கோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேல கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும். அதுல வந்து ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுல குரூப் ஒய்க்கு தனியா கொடுத்துருப்போம், குரூப் எக்ஸுக்கு தனியா கொடுத்துருப்போம். அதுல என்னென்ன வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதை மட்டும் பார்த்தா போதுமானது. ஓகே, இப்போ உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல் டெஸ்ட்ல வந்து
ஃபர்ஸ்ட் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். இது வந்து மேல் கேண்டிடேட் வந்து 7 நிமிஷத்துக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 8 நிமிஷத்துக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் கொடுப்பாங்க. அடுத்ததான் வந்து அடுத்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப மேல் கேண்டிடேட்க்கு வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 நிமிஷம் பிரேக்குக்கு அப்புறம் 10 புஷ்அப்ஸ், அதுக்கு வந்து 1 மினிட் டைம் கொடுப்பாங்க. அடுத்து ஒரு 2 நிமிஷம் பிரேக் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 சிட்டப்ஸ், அதுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அடுத்து ஒரு 2 நிமிஷம் பிரேக்கு, அடுத்து 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும், அதுக்கு வந்து 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இவ்வளவுதான். இதுல நீங்க வந்து குவாலிஃபை ஆகணும். இதுக்கு வந்து மார்க்லாம் எதுவும் கிடையாது. இதுல எல்லா ஈவெண்ட்லயும் நீங்க வந்து குவாலிஃபை ஆகணும், பாஸ் ஆகணும். ஓகே. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ரன்னிங் முடிச்சு 10 நிமிஷம் பிரேக் இருக்கும். அந்த பிரேக்குக்கு அப்புறம் 10 சிட்டப்ஸ் எடுக்கணும், அதுக்கு வந்து 1.5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அடுத்து ஒரு 2 நிமிஷம் பிரேக் இருக்கும். அடுத்து 15 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும், அதுக்கு 1 மினிட் வந்து டைம் கொடுப்பாங்க. இதுல அவங்களுமே வந்து பாஸ் ஆனா போதுமானது. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று முக்கியமானது நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போட்டோ அப்லோட் பண்றப்ப கவனமா இருக்கணும். உங்களோட போட்டோ வந்து நீங்க கிளீன் ஷேவ் பண்ணிருக்கணும். அடுத்ததா நீங்க போட்டோல இந்த மாதிரி தான் எடுத்து வந்து அப்லோட் பண்ணணும். முன்னால ஒரு ஸ்லேட் வச்சு அதுல வந்து உங்களோட நேம் அப்படின்னு எழுதி நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும், ஃபுல் நேமையும். அடுத்து டிஓபினா டேட் ஆஃப் பர்த் கிடையாது, டேட் ஆஃப் போட்டோ. நீங்க என்னைக்கு போட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிற டேட்டு. அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2023க்கு அப்புறம் இருக்கணும். ஓகே. அதாவது இப்ப எடுத்த மாதிரி போட்டோவா அப்லோட் பண்ணுங்க. நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்டே வந்து இதுல போட்டுருங்க. ஓகே. ஸோ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து 10 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள சைஸ் இருக்கணும். ஸோ இது வந்து நீங்க கவனமா இருக்கணும். இப்படி நீங்க அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட போட்டோ வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே. உங்களோட அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன் நம்புறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கோர்ஸுக்கான ஆப்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்குது. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.